ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 25, 2025. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஊக்க உற்சாகமும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். உற்சாகமில்லாத வாழ்க்கை ரசனையற்ற வாழ்க்கையாகிவிடுகிறது. ஊக்கம் உற்சாகம் என்பது இறக்கைகளை போன்றவையாகும். அவற்றின் மூலம் நாம் பறந்து கொண்டே இருக்கலாம். பிராமண வாழ்க்கையின் சுவாசமே உற்சாகமாகும். எனவே நமது வாழ்க்கையினை ஊக்க உற்சாகத்தினால் நிறைத்து கொள்வோம். பிராமணர்களாகிய நமக்கு இது மிகுந்த சகஜமானதாகும். ஏனென்றால் பாபா நமக்கு ஓர் உயர்ந்த லட்சியத்தை வழங்கியிருக்கிறார். இவ்வுலகில் ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்கிறதென்றால், ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறதென்றால், அதனை முடிப்பதற்கான கால வரையறையும் இருக்கிறதென்றால், உடனடியாக அதனை முடிக்க வேண்டிய உற்சாகம் அவருக்குள் வந்துவிடுகிறது. அந்த ஊக்க உற்சாகத்தின் காரணத்தினால் மற்ற அநேக வீணான விஷயங்களிலிருந்து மனம் தானாகவே விலகியிருக்கின்றது. நமக்கு பாபா மிகப்பெரிய லட்சியத்தை வழங்கியிருக்கிறார். நாம் முழுமை நிலையை அடைய வேண்டும், கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். பாபாவிடமிருந்து அனைத்திலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை நாம் பெற வேண்டும். நமது பையினை அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்பிக்கொள்ள வேண்டும். பாபா நமக்கு அனைத்தையும் வழங்க வந்திருக்கின்றார். அவரிடமிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவை நமது லட்சியங்களாகும். சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே நமது வாழ்க்கைக்கான உயர்ந்த லட்சியத்தை நாம் உருவாக்கியிருக்கின்றோமா? அவசியம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கான லட்சியத்தை உருவாக்குவோம். மிகுந்த அழகான அனுபவங்கள் கிடைக்கும். 3 பாயிண்ட்டுகளுக்கான லட்சியத்தை எடுத்துக்கொள்வோம். தாரணைக்கான ஒரு பாயிண்ட் வைத்துக் கொள்வோம். 3 மாதங்களுக்குள் இந்த தாரணையை எனது வாழ்க்கையில் நான் கொண்டு வர வேண்டும். 3-4 சுயமரியாதைகளை எடுத்துக்கொள்வோம். இந்த 3 மாதங்களுக்குள் இவற்றை நான் பயிற்சி செய்தாக வேண்டும். யோகத்துக்கான சார்ட்டை அதிகரிப்போம். 3 மாதங்களுக்குள் அனுதினமும் நான் 2 மணி நேரங்களாவது யோகம் செய்ய வேண்டும், அல்லது 4 மணி நேரங்கள் யோகம் செய்ய வேண்டும், அல்லது அதைவிட அதிகமாக செய்ய வேண்டும். இப்படி லட்சியத்தினை வரையறுத்துக் கொள்வோமானால் அது நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். அதேபோன்று நமது மற்றொரு லட்சியம், இவ்வுலகினை நாம் துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உற்சாகத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறுவோம். நான் இதனை செய்தாக வேண்டும். ஒருபோதும் வாழ்க்கையில் தளர்வு ஏற்படக்கூடாது. தன்னைத்தான் சோதித்துக் கொள்வோம். வாழ்க்கை மீது ஒரு பார்வை செலுத்துவோம். சங்கமயுகத்தின் இந்த நாட்களை நான் எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கிறேன்? ஊக்க உற்சாகத்திலா அல்லது குழப்பத்திலா? மதிப்பில்லாத விஷயங்களின் வீணான சிந்தனைகளிலா? உண்மையில் இந்த வாழ்க்கையை நாம் ஈஸ்வரிய சுகங்களில் கழிக்க வேண்டும். உற்சாகத்தை நிரப்பிக்கொள்வோம். ஆஹா, பாபாவிடமிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்கிக் கொள்ளப் போகிறேன். இந்த அதிர்ஷ்டத்தை நான் அடைவதில் யாருமே என்னை தடுக்க இயலாது. இதைத்தான் கூறுகிறார்கள். மனித பணத்தில் ஈடுபாட்டின் அக்னி எரியும் என்றால் அதில் அனைத்து விதமான தடைகளும் எரிந்துவிடும். எந்த மனித வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் இருக்காதோ அங்கே தடைகள் அவரை நிலைகுலையச் செய்கின்றன. எங்கே ஊக்கம் உற்சாகம் இருக்குமோ, எங்கே ஈடுபாடு என்ற அக்னி இருக்குமோ, அங்கே வீணான விஷயங்களின் பக்கம் செல்வதற்கு நேரமே இருக்காது. எந்த விதமான தடைகளும் அனுபவமாகாது. யார் என்ன கூறுகிறார் என்பது நமக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. எனவே நமது உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறுவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். இங்கிருந்து ஆத்மாவாகிய நான் வீட்டிற்கு பறந்து செல்கிறேன். பின்னர் மீண்டும் அங்கிருந்து வந்து உடலில் பிரவேசிக்கின்றேன். பயிற்சி செய்வோம். இந்த உலக நாடகம் என்ற 84 பிறவிகளின் விளையாட்டு இப்போது முடிவடைகின்றது. இப்போது இந்த உடலை விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் எனது தாமத்திற்கு பறந்து செல்கின்றேன். பறந்து சென்று பரந்தாமத்தில் பாபாவுக்கு அருகாமையில் அமர்கின்றேன். சிறிது நேரம் அவரது அருகாமையை அனுபவம் செய்துவிட்டு பின்னர் மீண்டும் கீழே இறங்கி வருகின்றேன். எனது உடலில் பிரவேசிக்கின்றேன்.
தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்வதன் மூலம்